ஆனால் பிலமோனுக்கு எழுதின நிருபத்தை நாம் எடுத்து வாசிப்போமானால், இந்த பிலமோனுக்கு எழுதின நிருபத்தை நான் வாசிக்கும் பொழுது இது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு சப்ஜெக்டா நான் பார்த்தேன். இது புதிய ஏற்பாட்டிலே இது தீத்து புத்தகத்துக்கு அடுத்தது எழுதப்பட்ட நிருபம். பிலமோனுக்கு பவுல் எழுதின நிருபம். இது ஒரே ஒரு நிருபம் தான். இது ஒரு லெட்டர். இது என்னன்னு சொன்னா, இது ஒரு லெட்டரா இருக்கிறது. அது தபால் மூலமாய் அவருக்கு அனுப்பப்பட்ட ஒரு லெட்டர். யாருக்கு என்று சொன்னால் பிலமோனுக்கு பவுல் அனுப்புகிறார். இதனுடைய சாராம்சம் என்ன, இந்த பிலமோனுக்கு எழுதின நிருபத்தின் உட்கருத்து என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, இந்த அளவற்ற சிக்கல்கள் நிறைந்த இந்த சூழலில் கிறிஸ்தவ அன்பு எப்படியாய் செயல் வடிவத்திலே காண்பிக்கப்படுகிறது. இதிலே இந்த சூழல்களிலே கிறிஸ்தவ அன்பு செயல்பாடுகளிலே இன்றைக்கு வெளிப்பட்டு கொண்டிருக்கிறதா, கிறிஸ்துவின் அன்பு இன்றைக்கு செயல்களிலே வெளிப்பட்டு கொண்டிருக்கிறதா என்பதை நாம் பார்க்கும்படியான ஒரு நிருபம் தான் இந்த பிலமோனுக்கு எழுதின நிருபம். இந்த நிருபம் எதை குறிக்கிறது சொன்னால், ஒரு மன்னிப்பை ஒருவருக்காக பரிந்து பேசுகிற ஒரு காரியம், மன்னிப்பை ஒருவரிடத்திலிருந்து பெற்றுக் கொடுக்கிற ஒரு காரியமா இந்த பிலமோனுக்கு எழுதின நிருபம் காணப்படுகிறது. இந்த நிருபத்திலே உதாரணமாய் சொல்லும் பொழுது, ஒரு செல்வந்தனான ஒரு முதலாளி, செல்வந்தனான ஒரு எஜமான், அந்த எஜமானிடத்திலே ஒரு அடிமையாய் இருக்கிறவன், அந்த அடிமையாய் இருக்கிறவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், அவனிடத்துல ஒரு தவறை செய்துவிட்டு ஒரு நம்பிக்கை துரோகத்தை, எந்த காரியத்தை அதை செயல்படுத்தினானோ, ஒரு பொருளாதாரத்தை எடுத்துக்கொண்டு சென்றானோ, இல்ல ஒரு நம்பிக்கை துரோகத்தை செய்தானோ, ஏதோ ஒரு காரியத்தை செய்துவிட்டு ஒரு அதாவது அவனுடைய வேலைக்காரன், அந்த முதலாளியினுடைய வேலைக்காரன் அவனை விட்டு ஓடி போகும் பொழுது அவனுக்காக இன்னொருவர் அந்த முதலாளியிடம் பரிந்து பேசுகிறார், அவனை மன்னிக்கும்படியாய் பரிந்து பேசுகிறார். இதுதான் இந்த பிலமோனுக்கு எழுதின இந்த நிருபத்தினுடைய சாராம்சமா இருக்கிறது. இங்கே பிலமோன் என்ற ஒரு எஜமான், பிலமோன் என்ற ஒரு எஜமானிடத்திலே ஒனேசி என்ற ஒரு வேலைக்காரன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், அவனிடத்திலே அடிமையா இருக்கிறான். இந்த பிலமோனுக்கு அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், ஒரு துரோகத்தை இழைத்துவிட்டு, ஒரு மன்னிக்க முடியாத ஒரு குற்றத்தை அவனுக்கு செய்துவிட்டு அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், அந்த பிலமோன் என்ற அந்த எஜமான இடத்திலிருந்து இந்த ஒனேசி என்ற இந்த அடிமையானவன் ஓடி போகிறான். இவன் ஓடி போய் எங்கே தஞ்சம் அடைகிறான் என்று சொன்னால், அப்போஸ்தலனாகிய பவுலின் இடத்திலே. அப்போ அவன் அப்போஸ்தலனாகிய பவுலின் இடத்திலே கடந்து போகும் பொழுது, அந்த அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய சத்தியம், அவருடைய வார்த்தை, அவருடைய கண்டிப்பு, அவருடைய எச்சரிப்பு, அவன் சத்தியத்தை சத்தியமாய் பேசுகிற விதம், மன திரும்புதலின் காரியங்கள், இதையெல்லாம் அவன் கேட்க 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 ஒரு துரோகியாய் இருந்த வேலைக்காரன், ஒரு மன்னிக்க முடியாத துரோகத்தை செய்த ஒரு வேலைக்காரன், ஒரு நம்பிக்கை துரோகியாய் மாறின அந்த வேலைக்காரன் மனம் திரும்புகிறான். ஹல்லேலூயா. அவன் மனம் திரும்பி ஆண்டவருக்கு ஒரு உண்மையான ஊழியக்காரனாய் அவன் மாறுகிறான். ஆண்டவருக்கு உண்மையான ஒரு சீடனாய் அவன் மாறுகிறான். அவன் இனி எந்த தவறும் செய்வதில்லை என்ற ஒரு அஷூரன்ஸ் யாருக்கு உண்டாகிறது? பவுலுக்கு உண்டாகிறது. அவனை குறித்த ஒரு 100% நம்பிக்கை. பவுல் மிக லகுவாய் யாரையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். மிக லகுவாய் யாருக்கும் அவர் என்ன செய்ய மாட்டார்? சர்டிபிகேட் கொடுக்க மாட்டார். ஒருவரிடத்துல அவர் அந்த சோதனைகளினூடே அவன் நம்பிக்கை வெளிப்படுத்துகிறான் என்பதனால் மட்டும்தான் அவர்களை ஏற்றுக்கொள்வான். இன்றைக்கு நீங்க கேட்கிற சத்தியம் இதுவரைக்கும் நீங்க கேட்காத ஒரு சத்தியம். பிலமோன் என்ற ஒரு நிருபம் இப்படியா இருக்கிறது என்று கூட நமக்கு தெரியாது, இல்லையா? நான் இப்படியாய் என் சபைக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை நான் வெளிப்படுத்துவதற்காக தேவ சமூகத்திலிருந்து தேவனுடைய வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு வருகிறேன். ஆனால் இன்றைக்கு சூழ்நிலைகள், விசுவாசிகளின் நிலைமைகளை பார்க்கும் பொழுது நிச்சயமாகவே ஆவியானவர் தான் என்னை பலப்படுத்தி நிற்க வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எங்கும் கேட்காத அநேக சத்தியங்களை ஆவியானவர் நமக்கு மறைப்பொருளாய் வெளிப்படுத்தியிருக்கிறார்.
நிச்சயமாகவே உண்மையாகவே இந்த சபையிலே தேவன் இந்த வார்த்தைகளை வெளிப்படுத்துகிறதற்காக என் தேவனுக்கு நான் முதலாவது நன்றிகளை செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. இந்த ஒனேசி இவன் மனம் திரும்பின பிறகு இவன் 100% என்னுடைய செயல்களிலே ஒரு மாற்றத்தை அந்த பவுல், அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் நிச்சயித்த பிறகு அவர் என்ன செய்கிறார் தெரியுமா? பிலெமோனுக்கு ஒரு கடிதத்தை எழுதுகிறார். இப்படியாக உம்முடைய வேலைக்காரன் என்னிடத்திலே தஞ்சம் அடைந்திருக்கிறான், அவன் தவறிழைத்திருக்கிறான், அவன் குற்றம் செய்திருக்கிறான், அவன் பாவியாய் இருந்திருக்கிறான், அவன் மன்னிக்க முடியாத துரோகத்தை, நம்பிக்கை துரோகத்தை செய்திருக்கிறான். ஆனால் இப்பொழுது அவன் அப்படி இல்லை. அவன் மனம் திருந்து விட்டான், அவன் மனம் மாறிவிட்டான், அவன் ஒரு நல்ல ஊழியக்காரனாய் உமக்காய் இனிமேல் இருப்பான். அவனை குறித்த எந்த ஒரு காம்பன்சேஷனை கொடுக்கணும்னாலும் அதை நான் கொடுக்கிறேன். அவன் ஒருவேளை உம்மிடத்திலே கொடுக்க முடியாத ஒரு காரியத்தை அவன் எடுத்திருந்தானாலும் அவனுக்காக அதை நான் செலுத்துகிறேன். நான் எப்படியாகிலும் அதை செலுத்துகிறேன். அவனை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி இந்த ஒனேசிமை குறித்து பவுல் பிலெமோனுக்கு இந்த நிருபத்தை எழுதுகிறார். இது ஒரே ஒரு கடிதம் தான். வேதத்திலே இருக்கிற ஒரு அதிகாரம். வேதத்திலே சில அதிகாரங்கள் ஒரே ஒரு அதிகாரமா தான் இருக்கிறது. ஆனால் அது மிகுந்த விசேஷமான அதிகாரங்களாய் காணப்படுகிறது. இந்த கடிதத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ஏன்னா நீங்க வாசித்து நான் மறுபடியும் அதை வாசிக்கும் பொழுது அது நேரம் கடந்து போகும். இது ஒரு அதிகாரமாய் இருந்தாலும் இது மன்னிக்க வேண்டி எழுதப்பட்ட ஒரு கடிதமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. நான் வாசிக்கும் பொழுது நீங்கள் அதை தெளிவாய் கவனியுங்கள். நான் வாசிக்கிறேன். பிலெமோனுக்கு எழுதின நிருபத்திலே முதல் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது, கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் கட்டப்பட்டவனாய் இருக்கிற பவுலும் சகோதரனாகிய தீமோத்தேயும் எங்களுக்கு பிரியமுள்ளவனும் உடன் வேலைக்காரனுமாய் இருக்கிற பிலெமோனுக்கும் பிரியமுள்ள அப்பியாளுக்கும் எங்கள் உடன் போர்ச்சேவகனாகிய அர்க்கிப்புவுக்கும் உம்முடைய வீட்டிலே கூடி வருகிற சபைக்கும் எழுதுகிறதாவது. இந்த கடிதத்தை எழுதும் பொழுது பவுல் அப்படியே ஒரு லக்ஸரியான வாழ்க்கை வாழல. பவுல் ஒரு பெரிய ஒரு சம்பத்துல இல்ல, ஒரு பெரிய அதிகார பலத்துல இல்ல. பவுல் எங்க இருந்தார் தெரியுமா? சிறைச்சாலையில் இருந்தார். அல்லேலூயா. தேவனுடைய நாமத்தின் நிமித்தமாய் உபத்திரவப்பட்டு கட்டப்பட்ட நிலைமையிலே அந்த கட்டப்பட்ட கரங்களோடு கூட இந்த கடிதத்தை எழுதுகிறார். அல்லேலூயா. இந்த கடிதத்தை அவர் எழுதும் பொழுது அவர் அவ்வளவு ஒரு தாயின் உள்ளத்தோடு கூட, அவர் அந்த பரிந்து பேசுகிற உள்ளத்தோடு கூட அந்த கடிதத்தை எழுதுகிறார். அவர் எழுதும் போது இந்த பிலெமோன் என்ற ஒரு அவர் பெரிய செல்வந்தர். பிலெமோன் ஒரு பெரிய ஒரு செல்வந்தர். ஆனால் அவர் ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளையாய் இருக்கிறார். அவர் எப்படி என்று சொன்னால் தன்னுடைய வீட்டிலேயே அவர் தேவ சபையை வைத்து அதை ஆராதிக்கும்படியாய் தன்னுடைய வீட்டை திறந்து கொடுக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு மனம் திறந்த ஒரு நல்ல ஒரு செல்வந்தராய் அவர் காணப்படுகிறார். தேவனுடைய ஊழியத்துக்காக தன்னுடைய வீட்டையும் அவர் திறந்து கொடுத்து தன்னுடைய அவருடைய பிள்ளையாகிய அர்க்கிப்பா, அந்த பிள்ளையை அவர் என்ன செய்கிறார் சொன்னா தேவனுடைய ஊழியத்துக்காக அவர் சொல்லுகிறார். இங்க பவுல் அவரை குறித்து குறிப்பிடும் பொழுது பிரியமுள்ள உடன் போர்ச்சேவகனாகிய அர்க்கிப்பா என்று சொல்லி, உடன் போர்ச்சேவகன் என்று சொல்லும் பொழுது கர்த்தருடைய அந்த தேவனுடைய யுத்தத்துக்காக நிற்கிற ஒரு ஊழியக்காரனாய் இந்த பிலெமோனுடைய மகனாகிய அர்க்கிப்பா காணப்படுகிறார். அவர் பெரிய செல்வந்தனாய் இருக்கிறார். ஆனால் தன்னுடைய வீடு, தன்னுடைய பிள்ளை, தன்னுடைய செல்வம் எல்லாவற்றை கர்த்தருக்காக அவர் விட்டு கொடுக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷன் தான் இந்த பிலெமோன். அவர் பவுல் எழுதும் பொழுது இந்த நிருபத்தை அவருடைய மனைவியாகிய அப்பியாளுக்கும் பிலெமோனுக்கும் அவருடைய மகன் அர்க்கிப்பாவுக்கும் அவர் சேர்த்து எழுதுகிறார். அவர் எழுதும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே ஒரு வேலைக்காரன் உங்களுக்கு துரோகம் செய்து விட்டு போனார். நீர் தேவ மனுஷன், நீர் எல்லாவற்றையும் தேவனுக்காய் விட்டு கொடுத்திருக்கிறேன், நிச்சயமாய் இந்த வேலைக்காரனை நீர் மன்னிப்பீர் என்று சொல்லி அந்த கடிதத்தை அவர் எழுதுகிறார். அது மாத்திரமல்ல, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசுவினிடத்திலும் எல்லா பரிசுத்தவான்கள் இடத்திலும் உள்ள உம்முடைய அன்பையும்
உம்முடைய விசுவாசத்தை நான் கேள்விப்பட்டு என் ஜெபங்களில் உம்மை நினைத்து எப்பொழுதும் என் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செய்து உங்களில் உள்ள சகல நன்மைகளும் தெரியப்படுகிறதுனாலே உம்முடைய விசுவாசத்தின் அந்யோன்யம் கிறிஸ்து இயேசுவுக்காக பயன்பட வேண்டும் என்று வேண்டுதல் செய்கிறேன். ஹல்லேலூயா. உங்களில் உள்ள சகல நன்மைகளும் தெரியப்படுகிறதுனாலே நம்மிடத்தில் இருக்கிற சகல நன்மைகள் இன்றைக்கு தெரியப்படுகிறதா? நம்மிடத்தில் உள்ள சகல நன்மைகள் இன்றைக்கு வெளிப்படுகிறதா? நம்மிடத்தில் உள்ள சகல ஆசீர்வாதங்களும் என் தேவனுக்காக நான் இதை செயல்படுத்துகிறேன் என்று மனுஷர்கள் நம்மை குறித்து சாட்சி கொடுக்கிறார்களா? நம்மை குறித்து எத்தனை பேர் நம்முடைய நன்மைகளை சாட்சி கொடுக்கிறவர்களாய் நாம் வாழ்கிறோம்? இங்கே பிலமோன் என்ற தேவ மனுஷன், அவர் பெரிய செல்வந்தர், ஒரு அநேக அடிமைகள் அவரிடத்திலே காணப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு வல்லமையுள்ள ஒரு ஆசீர்வாதம் உள்ள ஒரு தேவ மனுஷனா இருந்தாலும் அவர் தன்னுடைய பிள்ளை முதற்கொண்டு தேவனுடைய ராஜ்யத்துக்காக அவர் விட்டு கொடுக்கிறார். அதான் சொல்ற, உம்முடைய சகல நன்மைகளும் சகலருக்கும் தெரிந்திருக்கிறது. உங்களிடத்தில் உள்ள சகல நன்மைகளையும் அநேகர் அறிந்திருக்கிறார். இன்றைக்கு நாம் தீர்மானிப்போம், ஆண்டவரை என்னிடத்தில் உள்ள நன்மைகளை எத்தனை பேர் அறிந்திருக்கிறார்கள்? என்னிடத்தில் உள்ள நல்ல குணங்களை எத்தனை பேருக்கு நான் வெளிப்படுத்தியிருக்கிறேன்? என்னிடத்தில் இருக்கிற நல்ல ஆசீர்வாதங்களை நான் எப்படியாய் நான் வெளிப்படுத்தியிருக்கிறேன்? எப்படியாய் ஒரு நன்மைக்காக நான் வெளிப்படுத்தியிருக்கிறேன்? நாம் வாழ்வது ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கையிலே நாம் எப்படியாய் நன்மைக்கு ஏதுவானவர்களாய் வாழ்ந்திருக்கிறோம்? நம்மை ஒரு நன்மையான பாத்திரங்களாய் வெளிப்படுத்துகிறோமா? நம்மை ஒரு நன்மை செய்கிற பாத்திரமாய் நாம் வெளிப்படுத்துகிறோமா? எத்தனை சூழ்நிலைகளை நம்முடைய சுயநலங்களை நாம் வெளிப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. இங்கே இந்த பிலமோன் ஒரு செல்வ சீமானா இருந்தாலும் மற்றவர்களுக்கு தன்னுடைய நன்மைகளை அவர் வெளிப்படுத்துகிறவராய் அவர் காணப்பட்டார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல சகோதரனே, பரிசுத்தவானுடைய உள்ளங்கள் உம்மாலே இளைப்பாறி இருக்கிறது. எவ்வளவு பெரிய ஒரு கிருபை பாருங்க. இந்த பிலமோன் ஏன் பவுல் ஒரு ஓடி போன, ஒரு அநியாயம் செய்த, ஒரு நம்பிக்கை துரோகம் செய்த, ஒரு அவருடைய பொருளை அபகரித்து கொண்டு ஓடின ஒரு வேலைக்காரனை குறித்து பவுல் பிலமோனுக்கு இவ்வளவு தைரியமாய் அவர் மன்னிக்க வேண்டி கடிதம் எழுதுகிறார் என்று சொன்னால் அவர் அந்த அளவுக்கு அவர் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் அந்த அளவுக்கு ஒரு தகுதியான பாத்திரம். நான் சொன்னா பிலமோன் கேட்டுக்குவார். ஹல்லேலூயா. அவர் என்ன செல்வச்சிமானா இருந்தாலும் அவர் தேவனுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டவர். இன்றைக்கு நாங்க சொன்னா எங்க விசுவாசிங்க கேட்டுக்குவாங்கன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? முடியுமா? முடியுன்றவங்க ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அன்னைக்கு பவுல் சொன்னதை பிலமோன், அவர் என்ன துரோகியா இருந்தாலும் சரி, தேவ மனுஷன் சொல்லிவிட்டார், நான் ஏற்றுக்கொள்வேன். அந்த நம்பிக்கை பவுலுக்கு, பிலமோனை குறித்து எனக்கு நம்பிக்கை இருந்தது. அதனாலதான் நான் இந்த கடிதத்தை எழுதுகிறேன் என்று சொல்லி பவுல் எழுதுகிறார். இன்றைக்கு தேவ ஊழியர்கள் ஒரு வார்த்தை சொன்னால், என் தேவனுடைய ஊழியக்காரர் சொல்லிவிட்டார், தேவனுடைய ஊழியக்காரர்கள் சொல்லிவிட்டார்கள், அது தேவ வார்த்தை என்று சொல்லி நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கைக்கு என்னவா இருக்கும்? ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கும். அந்த நம்பிக்கையில தான் பவுல் என்ன செய்கிறார்? இந்த கடிதத்தை எழுதுகிறார். அவர் பரிசுத்தவானுடைய உள்ளங்களை இளைப்பாற பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. பரிசுத்தவான்களுக்கு நன்மைகளை செய்து அவர் என்ன செய்திருக்கிறாரா? இளைப்பாற பண்ணி இருக்கிறார். உம்முடைய அன்பினாலே மிகுந்த சந்தோஷமும் ஆறுதலும் அடைந்திருக்கிறோம். அவ்வளவு ஒரு ஆறுதலின் மகனாய் பிலமோன் இருந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் எப்படி என்ன சுதந்திரத்தை வைத்திருக்கிறோம், நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறோம் என்பது முக்கியமல்ல. நாம் எப்படியாய் தேவனுடைய ராஜ்யத்துக்கு, தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு, தேவனுடைய காரியங்களுக்கு, மற்றவர்களுக்கு நாம் பிரயோஜனமாய் இருக்கிறோம் என்பதுதான் நம்மை குறித்த ஒரு சாட்சியாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகையால் பவுலாகிய நான் முதிர் வயது உள்ளவனாகவும் இயேசு கிறிஸ்து நிமித்தம் இப்பொழுது கட்டப்பட்டவனாகவும் இருக்கிற, மறுபடியும் நினைவு கூறுகிறார். இயேசு கிறிஸ்து நிமித்தம் என்ன பண்ணிருக்கிறார்? அவரு கட்டப்பட்டிருக்கிறார். ஆனாலும் எத்தனை கட்டப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் அவருடைய உள்ளம் மற்றவர்களை குறித்து தான் யோசிக்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் ஒரு காரியத்தை நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய ஊழியக்கார், தேவனுடைய பிரதிநிதிகள் எவ்வளவுதான் கட்டப்பட்ட நிலைமை இருந்தாலும் அவருடைய சிந்தனைகள் மற்றவர்களை குறித்து தான் இருக்கும். ஹல்லேலூயா. நீங்க பாக்குறீங்க, நீங்க பாக்குற பிரகாரமா எங்கள் வாழ்க்கை கிடையாது, நீங்க பாக்குற பிரகாரமா எங்கள் சூழ்நிலை கிடையாது. எத்தனையோ புறங்குறுதல்கள். உண்மை ஒரு காரியமா இருக்கும், ஆனா வெளியில பேசுறது வேற மாதிரி இருக்கும். இன்றைக்கு எங்கள் ஊழியக்காருடைய வாழ்க்கையும் அதுதான். உண்மை வேறு, வெளியில பேசுகிறது வேறு.
நல்லா தெரிஞ்சவங்க கூட முறுமுறுக்கிற ஒரு வாழ்க்கை தான் எங்களுடைய வாழ்க்கை. நல்லா தெரியும் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்காங்க தெரியும், ஆனாலும் அந்த வாய் இன்னொருத்தவங்க பேசுறதை கேட்டு முறுமுறுக்கும். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எல்லார்கிட்டயும் போய் நான் கட்டப்பட்டிருக்கிறேன், நான் கட்டப்பட்டிருக்கேன் என்று சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. எங்களுடைய வேலை உங்களுக்கு நன்மையை கொடுக்கிறது, உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது. எங்களுடைய உள்ளங்கள் பாரப்பட்டாலும் உங்ககிட்ட என்ன பண்ணணும்? நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், நீங்க நல்லா இருப்பீங்க, உங்களை வாழ்த்துறது தான் எங்க வேலை. ஒரு ஜோக்கரோட ஒரு சூழ்நிலை தான் எங்களுக்கு. ஜோக்கர் என்ன பண்ணா, தான் அழுகிறதுக்கு வெளியே தெரியாது. ஏன்னா அவன் முகம் ஃபுல்லா என்ன பண்ணிருப்பான், அந்த அந்த மேக்கப்பை போட்டு என்ன பண்ணிருப்பான், மறைச்சிருப்பான். அந்த முகத்துல அவனுடைய மேக்கப்பை வித்தியாசமா இருக்கும். அதை மறைச்சு மற்றவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பான். தன் கண்ணீரை மறைத்து, தான் விழுந்து எழுந்திருக்கும் பொழுது வருகிற காயங்களை மறைத்து என்ன பண்ணுவான், அவன் மற்றவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பான். ஊழியக்காரருடைய காயங்கள் யாருக்கும் தெரியாது. நாங்கள் காயப்பட்டிருக்கோம் என்று யாருக்கிட்ட என்ன சொன்னா, பார்ப்பா அவங்களுக்கு அப்படிங்குது, இப்படி பேசும் இல்லையா? ஆனால் ஒன்றே ஒன்றுதான், நாங்கள் வேதனைகளை அனுபவித்து மற்றவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும் என்றுதான் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார் தெரியுமா? இந்த ஊழியத்தை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இது எத்தனை பேருக்கு தெரியும்? பாரங்கள், வேதனைகள், வலிகள். ஹல்லேலூயா. ஆண்டவர் இப்படிப்பட்ட சூழ்நிலையை தான் நடத்திக்கொண்டு, அன்றைக்கு பவுலும் கட்டப்பட்டிருந்தார், பவுலும் சிறையில் இருந்தார், பவுல் வேதனையில் இருந்தார், வேதனையின் உச்சத்துல இருந்தார், பாரத்தின் உச்சத்துல இருந்தார். ஆனால் பவுல் அவருடைய வேதனை, நான் கட்டப்பட்டிருக்கேன் பானா, ஏன் கட்டி எனக்கு பெருசு இல்லை, எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் தேவை. அவன் நம்பி வந்திருக்கிறான், அவனுடைய விடுதலை நம்பி வந்திருக்கிறான். ஒனேசி என்னை நம்பி வந்து விட்டான், அவன் இன்றைக்கு மனம் திரும்பி வந்திருக்கிறான். அவன் ஒரு மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் பவுலுடைய நிலைமையா இருந்தது. ஹல்லேலூயா. கட்டப்பட்ட நிலைமையிலே நான் இருந்த போதிலும் நான் நிச்சயமாகவே மற்றவர்களுக்காக நான் பாரப்பட்டவனாய் இருக்கிறேன் என்று சொல்லி பவுல் தன்னை வெளிப்படுத்துகிறார். நீ செய்யத்தக்கதை உமக்கு கட்டளையிடும்படிக்கு கிறிஸ்துவுக்குள் நான் துணியத்தக்கவனாய் இருந்தாலும் அப்படி செய்யாமல் அன்பின் நிமித்தம் மன்றாடுகிறேன். ஹல்லேலூயா. ஒரு ஊழியக்காரனுக்கு, ஒரு விசுவாசிகள் இதை செய்யுங்கன்னு கட்டளையிட அதிகாரம் இருக்கு. ஏன் தெரியுமா? அவங்க பரலோகத்திலிருந்து கட்டளை பெற்றிருக்கிறார்கள். ஒரு தெய்வத்தின் இடத்திலிருந்து ஒரு ஊழியக்காரன் கட்டளை பெற்றிருக்கிறார். பவுல் சொல்றாரு, இதை நீ அவனை மன்னிச்சுதான் ஆகணும், உனக்கு கட்டளையிட எனக்கு அதிகாரம் இருக்கு. பவுல் என்ன சொல்றாரு? உன்னை மன்னிக்கணும்ப்பா, ஆண்டவர் சொல்லிட்டாரு, மன்னிக்கணும்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ அவனை மன்னிச்சிரு அப்படின்னு உனக்கு கட்டளை எடுக்கிறதுக்கு எனக்கு அதிகாரம் இருக்கு. ஏன்னா நான் தேவனுடைய பிரதிநிதியாய் தேவனுடைய வேலையை செய்து கொண்டு தேவனுடைய அந்த கட்டளையை நான் உனக்கு வெளிப்படுத்த எனக்கு அதிகாரம் இருக்கு. ஆனால் நான் அதை கட்டளையா இல்ல, அன்பு நிமித்தமாய் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. அந்த அன்பை நான் வெளிப்படுத்துகிறேன் என்று சொல்லி அவர் அன்பு நிமித்தம் மன்றாடுகிறேன் என்று சொல்லுகிறார். என்னவென்றால், கட்டப்பட்டிருக்கையில் நான் பெற்ற என் மகனாகிய ஒனேசிமுக்காக உம்மை மன்றாடுகிறேன். பெற்றனா அவர் பெற்றெடுக்கல, ஏன்னா பவுல் திருமணம் செய்யல. பவுல் பெற்ற மகன் என்று சொல்லி ஆவியிலே ஒரு தகப்பனாய் அவர் பெற்றெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாங்கள் ஒருவேளை எங்களுடைய வயதிலே நீங்க மூத்தவர்களாய் நிறைய பேர் இருக்கீங்க, ஆனாலும் ஆவிக்குரியவர்களாய் நாங்க இங்க யாரா நிக்கிறோம்? ஒரு தாய் தகப்பனாய் இருக்கிறோம். உங்களை விட வயசுல ரொம்ப சின்னவங்களா இருக்கலாம், என்னை பெற்ற தகப்பன் கூட இங்க இருக்கிறார். ஆனால் ஆவிக்குரிய நிலைமையில அவருக்கு நாங்கள் யார் தெரியுமா? தாய் தகப்பன். ஹல்லேலூயா. அவர் நான் நிறைய விஷயத்துல பார்த்திருக்கிறேன். அவரை எந்த சூழ்நிலையுமே என் மகள் என் மருமகன் அந்த வயசு வித்தியாசம் பார்த்ததில்லை. முட்டி போட்டிருக்காரு ஏன் முன்னாடி. எனக்கு மிகுந்த ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா அவருடைய மனதளவிலே அவர் நினைத்திருக்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? அவள் என் மகள் அல்ல, என்னுடைய தாய், என்னுடைய ஆவிக்குரிய தாய். இன்றைக்கும் அநேகருக்கு நாங்கள் உங்களுக்கு பல விதத்திலே நாங்கள் சிறியவளாய் இருக்கலாம், ஆனால் ஒரு ஆவிக்குரிய நிலைமையில உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது அதை நிச்சயமாய் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பவுல் ஒரு திருமணம் ஆகாதவராய் இருந்தாலும் அவர் என்னவா இருந்தார் தெரியுமா? அவர் ஒரு ஆவிக்குரிய தகப்பனாய் இருந்தார். நான் பெற்ற என் மகன் என்று சொல்லுகிறார். நாங்கள் ஒவ்வொருவரையும் ஆவியிலே பெற்றெடுத்திருக்கிறோம். ஏன் தெரியுமா? ஒரு புது ஆத்மா உள்ள வந்தா எங்கள் கற்பம் அப்படியே நிரம்பிவிடும். அல்லேலூயா. உண்மையாகவே சொல்லுகிறேன், தேவ சமூகத்திலிருந்து சொல்லுகிறேன். ஒரு ஆத்மாவை பார்க்கும் பொழுது அப்படியே ஒரு குழந்தை பெற்றெடுத்து போல ஒரு சந்தோஷம் வரும். ஏனென்றால் ஒவ்வொருவரை நாங்கள் ஆவியிலே பெற்றெடுத்திருக்கிறோம். அல்லேலூயா. மிக லகுவாய் இருக்கும் அநேகருக்கு ஒரு ஆடை ஒரு ஆத்மாவை சிதறடிப்பதோ
ஒரு ஆத்மாவை வெளியில போவதும் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆனால் அந்த ஆவியில பெற்றெடுத்த அந்த தாய் தகப்பனுக்கு தான் அந்த வலி தெரியும், வலிப்பட்டு இருக்கும். அல்லேலூயா. அநேக வேளையில நெஞ்சு வலி வந்திருக்கிறது. சொல்வேன் பாஸ்டர் கிட்ட, என் நெஞ்சை வெடிச்சு போறது போல இருக்கு பாய்வு பண்றது, காரணமே இல்லை, நெஞ்சு வெடிக்குது எனக்கு சொல்வேன். அத்தனையாய் நாங்கள் இந்த ஊழியத்திலே பாடுகளை அனுபவித்திருக்கிறோம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட நிலைமையில தான் இங்கே பவுல் சொல்லுகிறார், நான் பெற்றெடுத்த என் பிள்ளை, அல்லேலூயா, ஆவியிலே நான் பெற்றெடுத்த என் பிள்ளைக்காக நான் கலங்குகிறேன் என்று சொல்லி அவர் பரிந்து பேசுகிறார். அல்லேலூயா. அவர் பரிந்து பேசி இந்த வார்த்தைகளை அவருக்கு சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, அவனை நான் உன்னிடத்திற்கு அனுப்புகிறேன். அதுக்கு முந்தின வசனம், முன்னே அவன் உமக்கு பிரயோஜனம் இல்லாதவன், முன்னே அவன் உமக்கு பிரயோஜனம் இல்லாதவன், இப்பொழுதோ உமக்கும் எனக்கும் பிரயோஜனம் உள்ளவன். அவனை நான் உம்மிடத்திற்கு அனுப்புகிறேன், என் உள்ளம் போல் இருக்கிற அவனை நீர் ஏற்றுக்கொள்ளும். முன்னாடி அவன் எப்படி இருந்தானா? உமக்கு பிரயோஜனம் இல்லாதவனாய் இருந்தான், உமக்கு துரோகம் செய்தவனாய் இருந்தான். ஆனால் இப்பொழுதோ அவன் உமக்கும் எனக்கும் பிரயோஜனம் உள்ளவன். ஏனென்றால் அவன் தேவனுடைய ராஜ்யத்துக்காக அவன் தன்னை ஒப்பு கொடுத்து விட்டான். அவனிடத்திலே ஒரு மனம் திரும்புதல் இருக்கிறது. இந்த உலகத்திலே மனம் திரும்பாத பாவி என்று ஒருவருமே இல்லை. ஹல்லேலூயா. அவ்வளவு பெரிய துரோகி இன்றைக்கு என்ன செய்திருக்கான் தெரியுமா? ஆண்டவரிடத்திலே மனம் திரும்பி வந்திருக்கிறான் என்று சொன்னால், உண்மையாகவே ரட்சிக்கப்பட்டு பின்வாங்கி போகிறவர்களை குறித்து நான் சொல்லவில்லை. அவன் புதிதாய் ரட்சிக்கப்பட்டு புது பிறவியா தன் பாவங்கள், தன் குற்றங்கள், தன் மீறுதல்கள் எல்லாவற்றையும் அறிக்கையிட்டு அவன் என்ன செய்திருக்கிறான்? ஒரு புது குழந்தையாய் அவன் வந்திருக்கிறான். ஒரு புது குழந்தையாய் தேவ சமூகத்திலே வந்திருக்கிறான். தேவனுடைய அன்பை நோக்கி வந்திருக்கிறான். ஹல்லேலூயா. ஒரு புதிதாய் பிறக்கப்பட்ட ஒரு குழந்தையாய் அவன் வந்திருக்கிறான். அவன் எல்லாவற்றிலும் தேவனுடைய அன்பை ருசித்திருக்கிறான். அவன் உமக்கும் எனக்கு பிரயோஜனம், முன்னே உமக்கு பிரயோஜனம் இல்லாதவனாயிருந்தான், உமக்கு துரோகம் செய்தவனாயிருந்தான். ஆனால் இன்றைக்கு உமக்கு பிரயோஜனம் உள்ளவனாய் அவன் மாறி இருக்கிறான். அவனை நீங்க என்ன பண்ணுங்க? ஏற்றுக்கொள்ளுங்க என்று சொல்லி பவுல் இப்படியாய் ஒனேசிமை குறித்த அந்த மன்னிப்பு கடிதத்தை அவர் எழுதியிருக்கிறார். அது மட்டுமல்ல, சுவிசேஷத்து நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற எனக்கு ஊழியம் செய்யும்படி உமக்கு பதிலாக அவனை என்னிடத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று இருந்தேன். அந்த அளவுக்கு அவன் நம்பிக்கைக்குரியவனாய் மனம் திரும்பி இருக்கிறான். ஆனாலும் நீ செய்யும் நன்மையை கட்டாயத்தினால் அல்ல, மனப்பூர்வமாய் செய்யத்தக்கதாக நான் உம்முடைய சம்மதி இல்லாமல் ஒன்றும் செய்ய எனக்கு மனதில்லை. அவன் என்றென்றைக்கு உம்முடையவனாய் இருக்கும்படிக்கும் இனிமேல் அவன் அடிமையானவனாகவல்ல, அடிமையானவனுக்கு மேலாகவும் பிரியமுள்ள சகோதரமா இருக்கும்படிக்கும் கொஞ்ச காலம் உம்மை விட்டு பிரிந்து போனானாக்கும். ஹல்லேலூயா. அவன் இப்பொழுது அடிமை. எப்பொழுது இயேசு கிறிஸ்துவிடத்திலே வந்தானோ, அவன் முன்னே உமக்கு என்னவா இருந்தான்? ஒரு அடிமையாய் இருந்தான். ஆனால் இப்பொழுது அவன் யார் அல்ல? உமக்கு அவன் அடிமை அல்ல. ஹல்லேலூயா. அவன் முன்னே உமக்கு நீ என்னதான் தெய்வ மனுஷனாய் இருந்தான், அவன் உமக்கு அடிமையானவனாய் இருந்தான். ஆனால் அவன் எப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் பாதத்திலே தஞ்சம் அடைந்து விட்டானோ, அவன் இனி யாராய் இருக்கிறான்? சுயாதீனம் உள்ளவனாய் இருக்கிறான். இன்றைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தஞ்சமாய் அண்டிக் கொண்டவர்கள் யாருக்கும் அடிமை இல்லை. ஹல்லேலூயா. நாம் யாருக்கும் கட்டப்பட்டவர்கள் இல்லை. ஏனென்றால் ஒரே ஒருடைய அன்புதான் நம்மை அடிமைப்படுத்தியிருக்கிறது. யாருடைய அன்பு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்புதான் நம்மை அடிமைப்படுத்தியிருக்கிறது. ஹல்லேலூயா. வேறு யாருக்கும் நாம் அடிமைப்பட்டவர்கள் அல்ல. இன்றைக்கு நாம் ஏன் சபைக்கு கட்டுப்பட்டு இருக்கிறோம், கர்த்தருடைய ஊழியக்காரன் வார்த்தைக்கு கட்டுப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால் அந்த அன்பு நிமித்தமாய், ஹல்லேலூயா, அவருக்கு நாம் அடிமையாய் இருக்கிறது நிமித்தமாய், அந்த வார்த்தைகள் நிமித்தமாய் நாம் தேவனுடைய சபைக்கும் தேவனுடைய ஊழியக்காரருக்கும் நாம் அந்த வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுக்கிறவர்களா இருக்கிறோம். ஏனென்றால் நாம் மனுஷர்களுக்கு அல்ல, தேவனுடைய அன்புக்கு நாம் என்னவா இருக்கிறோம்? கட்டுப்பட்டவர்களாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. தேவனுடைய அன்புக்கு நாம் உடன்பட்டவர்களாய் இருக்கிறோம். அதனால் நாம் தேவனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய அன்புக்காக கட்டுப்பட்டுதான் நாம் அமர்ந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அதனால் நீர் என்னை உங்களுடைய ஐக்கியமானவன் என்று எண்ணினால்
என்னை ஏற்றுக்கொள்வது போல அவனையும் ஏற்றுக்கொள்ளும். அவன் உமக்கு யாதொரு அநியாயம் செய்ததும் உம்மிடத்தில் கடன்பட்டதும் உண்டானால் அதை என் கணக்கிலே வைத்துக் கொள்ளும். பவுலாகிய நான் இதை என் சொந்த கையாலே எழுதினேன், நான் அதை செலுத்தி தீர்ப்பேன். நீர் உம்மை தாமே எனக்கு கடனாக செலுத்த வேண்டும் என்று நான் உமக்கு சொல்ல வேண்டியதில்லையே. ஆம் சகோதரனே, கர்த்தருக்குள் உம்மால் எனக்கு பிரயோஜனம் உண்டாகும் மட்டும் கர்த்தருக்குள் என் உள்ளத்தை இளைப்பார பண்ணும். நான் சொல்லுகிறதிலும் அதிகமாய் செய்வீர் என்று அறிந்து இதற்கு நீர் இணங்குவீர் என்று நிச்சயித்து உமக்கு எழுதியிருக்கிறேன். மேலும் உங்கள் விண்ணப்பங்களினாலே நான் உங்களுக்கு அனுக்கிரகப்படுவேன் என்று நம்பியிருக்கிறபடியால் நான் இருக்கும்படிக்கு ஓரிடத்தை எனக்காக ஆயத்தம் பண்ணும். கிறிஸ்து இயேசு நிமித்தம் என்னோட கூட காவலில் வைக்கப்பட்டிருக்கிற எப்பாப்ராவும் என் உடன் வேலையாட்களாகிய மார்க்கும் அரிஸ்தர்க்கும் தேமாவும் லூக்காவும் உமக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் ஆவியுடனே கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. இங்கே நாம் பார்க்கும் பொழுது பவுல் இந்த நிருபத்தை எழுதி அந்த ஒனேசிமுக்காக நான் என்ன செலுத்த வேண்டுமோ அதையும் நான் செலுத்த என்னவா இருக்கிறேன், ஆயத்தமா இருக்கிறேன் என்று சொல்லி அந்த அளவுக்கு தன்னுடைய ஒனேசிமுக்காக அவர் வெளிப்படுத்துகிறார். இங்கே நாம் வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது கூட அநேகரை நாம் பார்க்க முடியும். இங்கே பார்க்கும் பொழுது என்னாகுமோ 14ஆம் அதிகாரத்திலே 19ஆம் வசனம் 20ஆம் வசனத்திலே அங்கு மோசேயின் பரிந்து பேசுகிற ஒரு ஜெபம் காணப்படுகிறது. அங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது. இங்கே 12 இஸ்ரவேல் கோத்திரத்தின் 12 பேரும் என்ன செய்கிறார்கள், கானானை சுற்றி பார்த்து வரும் பொழுது அவர்கள் அங்கே என்ன செய்கிறார்கள், ஒரு துர்ச்செய்தியை பரப்புகிறார்கள். ஒரு துர்ச்செய்தியை பரப்பும் பொழுது அங்கே ஆண்டவர் மேல விசுவாசம் வைக்காமல் அவர்கள் அந்த இடத்துல என்ன செய்கிறார்கள், தங்களுடைய மாம்சத்தின் கண்ணோட்டத்தோடு ஒரு அவிசுவாசத்தை 10 பேர் வெளிப்படுத்துகிறார்கள். அங்கே யோசுவாவும் காலேபும் மாத்திரமே அந்த நற்செய்தியை குறித்து அங்கே அவர்கள் எவ்வளவு பெரிய ஆட்களாய் இருந்தாலும் நாம் அவர்களை ஜெயிக்க முடியும் என்று சொல்லி ஒரு நல்வார்த்தை கொண்டு வருகிறார்கள். இந்த 10 பேரின் இந்த துர்ச்செய்தியினாலே இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் மனம் கலங்கி போகிறார்கள். அவர்கள் பலவிதமான முறுமுறுப்புகளை வெளிப்படுத்துகிறார்கள். இந்த என்னாகும் 14ஆம் அதிகாரத்திலே அந்த 1ஆம் வசனத்திலே நீங்கள் 1ஆம் வசனத்தில் நீங்க வாசிப்பீர்களானால் அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்க ஏன் இந்த எகிப்திலிருந்து கடந்து வந்தோம், எங்களுக்கு இந்த மோசேயுடைய தலைமை பிடிக்கல, இந்த மோசே ஒரு மோசமான ஒரு லீடரு, இந்த மோசே ஒரு சரியான எங்களுக்கு வழிநடத்தது இல்ல, அவ்வளவு மோசே எல்லாவற்றையும் விட்டு எல்லா ராஜ மேன்மையை விட்டு அந்த ராஜ அரசாங்க அரசியுடைய அரவணைப்பிலே வளரக்கூடிய ஒரு மனிதனாய் இருந்தும் அந்த மேன்மையை துச்சமாய் விட்டுவிட்டு தன்னுடைய ஜனங்களை வழிநடத்துவதை மேன்மையாய் கொண்டு இந்த ஜனங்களை வழிநடத்துகிற அந்த மோசையை பார்த்து இந்த மோசையை பின்பற்றி வருவது எங்களுக்கு வேண்டாத காரியம், இந்த மோசை எங்களுக்கு தலைவனா இருக்க வேண்டியதில்லை, ஒண்ணு எங்களுக்கு வேற ஒருத்தர் நாங்க ஏற்படுத்தி நாங்க மறுபடியும் அந்த எகிப்துக்கு என்ன பண்றோம், திரும்பி போய்விடுகிறோம் என்று சொல்லி பயங்கரமான ஒரு முறுமுறுப்பு. இந்த முறுமுறுப்பு எங்க எட்டினது தெரியுமா, தேவ சமூகத்துல. நாம் ரொம்ப ஈஸியா நம்ம முறுமுறுத்துறோம், ஆனா அது எங்க போகுது தெரியுமா, எங்க போகுது தெரியுமா, தேவ சமூகத்துக்கு போகிறது. தேவனுக்கு விரோதமாய் தேவனுடைய ஊழியக்காரருக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற முறுமுறுப்பு அது தேவ சமூகத்தை எட்டுகிறது. அவங்க மோசையை குற்றப்படுத்தினார்கள், மோசையை குறை சொன்னார்கள். மோசே என்ன சொன்ன, இவன் தலைமை எங்களுக்கு வேண்டாம், நாங்க வேறொரு தலைமை ஏற்றுக்கொண்டு நாங்க மறுபடியும் எங்க போறோம், எகிப்துக்கே நாங்க திரும்பி போயிடுறோம், நாங்க வந்து எகிப்துல போய் அங்க கரிச்சட்டியை வடிச்சியாவது நாங்க சாப்பிட்டுக்கிறோம், நாங்க அங்க போறோம் சொல்லி அவங்க என்ன பண்ணாங்க, முறுமுறுக்கிறார்கள். தேவ சமூகத்திலே இந்த முறுமுறுப்பு எட்டினது. ஆனால் தேவ மனுஷன் அப்பொழுதும் அவர்களுக்காக பரிந்து பேசுகிறார். இந்த பிலமோனிடத்துல பவுல் எப்படியா ஒனேசிமுக்காக பரிந்து பேசுகிறாரோ அதே போல இங்கே மோசே என்ன செய்கிறார், இந்த ஜனங்களுக்காக பரிந்து பேசுகிறார். நாம் 19, 20ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே என்னாகும் 14, 19, 20 இப்படியா மோசே என்ன செய்கிறார், அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காக பரிந்து பேசுகிறார். ஹல்லேலூயா. இது ஒரு பரிந்து பேசுகிற ஒரு மன்னிப்பின் ஒரு வார்த்தைகளாய் இன்றைக்கு வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. எடுத்து வாசிக்கும் பொழுது அந்த 19, 20 వాసిపోం. ఎన్నాగమో ఐగుప్తులో నుండి వచ్చినది మొదలుకొని ఇది వరకు నీవు ఈ ప్రజల దోషమును పరిహరించి ఉన్నట్లు నీ కృపాతిశయమును బట్టి
ఈ ప్రజల దోషమును దయచేసి క్షమించుమని యెహోవాతో చెప్పగా, యెహోవా నీ మాట చొప్పున నేను క్షమించి ఉన్నాను. உமது கிருபையினுடைய மகத்துவத்தின்படியேயும் எகிப்தை விட்டது முதல் இந்நாள் வரைக்கும் இந்த ஜனங்களுக்கு மன்னித்து வந்ததின்படியேயும் இந்த ஜனங்களின் அக்கிரமத்தை மன்னித்தருளும் என்றான். அப்பொழுது கர்த்தர், உன் வார்த்தையின்படியே மன்னித்தேன். பூமியில் எல்லாம் கர்த்தருடைய மகிமையினால் நிறைந்திருக்கும் என்று என்னுடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இங்கே ஆண்டவருடைய கோபம் மூழ்கிறது. அங்கே தேவதாசன் என்ன செய்கிறார்? என் ஆண்டவருடைய வல்லமை பெரிதாய் விளங்குவதாக உமது கிருபையுடைய மகத்துவத்தின்படியே எகிப்தை விட்டது முதல் இந்நாள் வரைக்கும் இந்த ஜனங்களுக்கு மன்னித்து வந்ததின்படியே இந்த ஜனங்களின் அக்கிரமத்தை என்ன செய்ய மன்னித்தலும். அந்த ஊழியக்காரனுடைய பரிந்து பேசுதலை தான் கர்த்தர் கேட்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஊழியக்காரன் அங்கே பரிந்து பேசுகிறான். கர்த்தர் அதை கேட்டு உடனே நான் மன்னிக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அங்கே பார்க்கும்போது இங்கே ஒரு பரிந்து பேசுகிற ஒரு விண்ணப்பம், ஒரு மன்னிப்பின் கடிதத்தை அங்கே ஒனேசிமுக்கு எப்படி ஒனேசிமை குறித்து அங்கே பவுல் எப்படி எழுதினாரோ அதே போல இங்கே மோசே ஆண்டவருக்கு ஒரு பரிந்து பேசுதலை அவர் வெளிப்படுத்துகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் மன்னிக்கப்படுகிறார்கள். அதே போல யாத்திராகமம் 32 வாசிச்சீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஜனங்கள் முறுமுறுக்கிறார்கள். மோசே இவருடைய என்ன செய்யற, இவருடைய பேரை நான் என்ன பண்றேன், நான் நினைக்கவே மாட்டேன், இந்த ஜனங்கள் எனக்கு வேண்டியதில்லை என்று சொல்லுகிறார். அந்த இடத்துல மோசே என்ன செய்கிறார்? ஒரு பரிந்து பேசுதலை வெளிப்படுத்துகிறார். என்ன சொல்லுகிறார் தெரியுமா? ஆண்டவரே, இவர்களை மன்னிங்க, இல்லாவிட்டா ஜீவ புஸ்தகத்திலிருந்து என் பேரை என்ன பண்ணுங்க, கிறுக்கி போட்டுருங்க. யார் சொல்ல முடியும்? என் பேரு ஜீவ புஸ்தகத்துல பேர் எழுதப்பட்டால்தான் பரலோகத்துக்கு பாத்திரவான்களாய் மாற முடியும். ஆனால் அந்த ஜீவ புஸ்தகத்திலே என் பேரை கிறுக்கி போட்டுருங்க, என் ஜனங்கள், உம்முடைய ஜனங்களை நீங்க மன்னிங்க என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் என்று சொன்னால், அந்த இடத்திலே ஒரு மனிதனுடைய பரிந்து பேசுதல் தம்முடைய ஜனங்களுக்காக வெளிப்படுகிறது. ஹல்லேலூயா. மன்னிப்புக்காக வேண்டி தேவனிடத்திலே தன்னையும் தன்னுடைய அந்த நித்திய வாழ்வையும் இழக்கிறதற்கும் அவர் என்ன செய்கிறார்? ஆயத்தமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. அதே போல நாம் வாசிக்கும் பொழுது ஆதியாகமத்திலே 18ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், ஆண்டவர் சோதோம் கொமோராவை அழிக்க அவர் சித்தம் வைக்கிறார். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார் ஆபிரகாம் இடத்திலே, நான் செய்ய போவதை என்னுடைய தாசனுக்கு, என்னுடைய ஊழியக்காரனுக்கு, என்னுடைய சிநேகிதனுக்கு நான் செய்கிறத நான் என்ன பண்ண மாட்டேன், ஒரு நாளும் மறைக்க மாட்டேன். ஹல்லேலூயா. நான் எதை செய்கிறேனோ அதை என்னுடைய தாசனுக்கு நான் மறைக்காம நான் செய்ய மாட்டேன். அதனால ஆபிரகாமே, நான் என்ன செய்ய போகிறேன் தெரியுமா? நான் சோதோம் கொமோராவை அழிக்க போகிறேன் என்று சொல்லும் பொழுது அங்கே ஆபிரகாம் யோசித்து இருக்கிறார், எனக்கு லக்ஸரியான வாழ்க்கை இருக்கு, எனக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார், எனக்கு செல்வ செழிப்பை கொடுத்திருக்கிறார், எனக்கு ஆண்டவர் பிள்ளையும் கொடுப்பேன்னு வாக்கு பண்ணிட்டாரு, எனக்கு இந்த ஜனங்கள் எக்கேடு கெட்டு போனால் எனக்கு என்ன, நான் என்னுடைய ஒரே ஒரு நோக்கம், எனக்கு பிள்ளை இருக்கணும், என் சந்ததி வளரணும், என்னுடைய செல்வத்தை காப்பாற்ற ஒரு வாரிசு வேணும், இதற்கு பின்பாக எனக்கு என்ன கவலைன்னு சொல்லி அவர் ஆபிரகாம் அதை யோசிக்கவில்லை. ஆபிரகாம் செய்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, அங்கு 50 நீதிமான்கள் இருந்தாலும் நீர் அதை அழிக்க மாட்டீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, ஆண்டவர் சொல்ற, சரிப்பா, 50 நீதிமான்கள் தான் நான் அழிக்க மாட்டேன். உடனே சொல்றாரு, ஆண்டவரே, உங்க இடத்துல நான் பேச துணிஞ்சிட்டேன், 40 நீதிமான்கள் இருந்தா அப்படின்னாரு. அப்ப சொல்றாரு, சரிப்பா, நீ சொல்லிட்ட, 40 நீதிமான்கள் இருந்தா கூட நான் சோதோம் கொமோரா அழிக்க மாட்டேன். ஆண்டவரே, ஒரே ஒரு வாட்டி 30 பேர் இருந்தா அந்த பரிந்து பேசுதல் அழியக்கூடாது, என் ஜனம் அழியக்கூடாது, என் ஜனம் ரட்சிக்கப்பட வேண்டும், நீர் உண்டாக்கின ஜனம் காப்பாற்றப்பட வேண்டும், நீர் உண்டாக்கின ஜனங்கள் அவர்கள் ஆசீர்வாதங்களை காண வேண்டும் என்பதற்காக ஒரு பரிந்து பேசுகிற விண்ணப்பம் அங்கே காணப்படுகிறது, ஒரு பரிந்து பேசுகிற ஜெபம் அங்கே காணப்படுகிறது. துணிந்த தேவ சமூகத்தை உதறிவிட்டு ஓடி போகலாம், ஆனால் அந்த தேவனுடைய மனுஷனுடைய உள்ளம் எதை தெரியுமா செய்யுதா? ஐயோ, இவர்களை தேவனை விட்டு விலகி போனா சாத்தான் பிடிச்சிருவானே, சாத்தான் பற்றிக்கொள்வானே, சாத்தான் அழிவை கொண்டு வருவானே, நித்திய ராஜ்யத்திற்கு அவர்கள் தகுதி இல்லாமல் போய்விடுவார்களே, நித்திய மகிமை இழந்து போய்விடுவார்களே, அவள் பாடுபட்டு இந்த ரட்சிப்புக்குள்ளாய் வந்து வீணாய் போய்விடுமே. அந்த பரிந்து பேசுகிற அந்த ஊழியக்காரனுடைய உள்ளம் அதைத்தான் யோசிக்கும். அவர்கள் போனா போகட்டும் என்னைக்குமே யாருக்குமே தோணாது. ஏனென்றால் அவர்கள் அந்த பாடுபட்டது தேவன் அதற்காக பாடுபட்டு இருக்கிறார்.
தேவனத்திற்காக ஜீவனை கொடுத்திருக்கார். ஒரு ஆத்மா கூட, ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் எப்படி இருக்கிறதா? மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கிறது. ஒருத்தர் நிமித்தமா, ஒருவர், ஒரு நாளைக்கு ஒருத்தர் மனம் திரும்பினா கூட அங்க கொண்டாட்டம் இருக்குமா, அங்க அவ்வளவு சந்தோஷம் இருக்குமா, அவ்வளவு மகிழ்ச்சி இருக்குமா? அப்ப அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சி காணப்படும் பொழுது இங்கே வேதத்திலே வாசிக்கிற ஒவ்வொரு தேவ மனுஷர்களும், இன்றைக்கு ஆண்டவருக்காய் ஊழியம் செய்கிற ஒவ்வொரு ஊழியக்காருடைய எண்ணமும் அதுதான். ஒருவர் கூட வீணாய் போக கூடாது, ஒரு ஆத்மா கூட வீணாய் போக கூடாது, ஒரு ஆத்மா கூட கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை இழந்து போய்விடக் கூடாது. இதுதான் ஒவ்வொரு ஊழியக்காரனுக்கும் ஒவ்வொரு தேவ மனுஷனுக்கும் இருக்கக்கூடிய ஏக்கமா இருக்கிறது. அங்கே ஆபிரகாம் பரிந்து பேசுற, ஆண்டவரே இப்ப என்ன பண்றாரு? 20 பேர் இருந்தா ஆண்டவர் சொல்ற, ஆண்டவருக்கு என்ன டென்ஷன் வந்திருக்கும், இவ்வளவு நாளைக்கு இறங்கி வந்திருக்கேன், இவ்வளவு இந்த ஜனங்களுக்காக பரிந்து பேசுறேன். அப்ப சொல்ற, சரி விட்டுப்பா, சரி நான் மன்னிக்கிறேன், நான் அழிக்க மாட்டேன். அப்ப சொல்ற, ஆண்டவரே தூளும் சாம்பலுமாய் இருக்கிற நான் உம்மிடத்துல பேச துணிஞ்சிட்டேன். ஆண்டவரே உம்மிடத்துல பேசுகிறதுக்கு நான் துணிஞ்சிட்டேன். யாருக்காக தெரியுமா? என் ஜனங்களுக்காக. 10 பேருக்காக நீங்க அழிக்க மாட்டீங்களா ஆண்டவரே? அப்பவும் ஆண்டவர் என்ன செய்கிறார் தெரியுமா? அந்த ஊழியக்காருடைய முழங்காலின் அந்த வேதனைகளை அவர் பார்க்கிறார், அந்த ஊழியக்காருடைய கண்ணீரை பார்க்கிறார். அவர்கள் அழியக்கூடாது என்பதற்காக, அவருடைய ஒவ்வொரு நன்மைகளுக்காகவும் எத்தனை ஒரு தன்னுடைய ஆத்மாக்கள் சிரிச்சா சிரிக்கவும், அவர்கள் அழுதால் அழவும் எத்தனை ஊழியக்காரர்கள் இருக்கிறோம் என்பது ஆண்டவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. ஒவ்வொருவருக்காகவும் தன்னுடைய குடும்பத்திலே 1000 போராட்டங்கள், பிரச்சனைகள், தேவைகள் இருக்கிறது. ஆனால் அந்த முழங்கால்கள் எதுக்காக தேயுது தெரியுமா? மற்ற ஆத்துமாக்களுக்காக, தன்னுடைய ஆத்துமாக்களுக்காக. ஹல்லேலூயா. அந்த முழங்கால்கள் ஒவ்வொரு நாளும் முடங்குகிறது அதற்காகத்தான். அங்கே ஆபிரகாம் தன்னுடைய சுகபோகத்தை விரும்பவில்லை, தன்னுடைய ஆசீர்வாதத்தை நினைக்கவில்லை. ஆண்டவரே நீங்க பரவாயில்ல, போனா போட்டோம், என்ன ஆசீர்வதிங்க, எனக்கு நன்மை வரட்டும் அப்படின்னு யோசிக்கல. 10 நீதிமான்கள் நிமித்தமாய் அதை நீர் அழிக்காமல் இருப்பீரோ என்று சொல்லி அங்கே தேவனுடைய சமூகத்திலே மன்றாடுகிறார். நீங்க வாசிச்சீங்கன்னா ஆதியாகமம் அந்த 18ஆம் அதிகாரத்துல 23ஆம் வசனத்திலிருந்து நாம் அந்த காரியங்களை நாம் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. ఆబ్రహాము సమీపించినట్లనే దుష్టులతో కూడా నీతిమంతులను నాశనము చేయదవా? ఆ పట్టణములో ఒకవేళ 50 మంది నీతిమంతులు ఉండిన ఎడల దానిలో ఉన్న 50 మంది నీతిమంతుల నిమిత్తము ఆ స్థలమును నాశనము చేయక కాయువా? ఆ చొప్పున చేసిన దుష్టులతో కూడా నీతిమంతులను చంపుట నీకు దూరం అవునుగాక. నీతిమంతుని దుష్టునితో సమముగా ఎంచుట నీకు దూరమముగాక. సర్వలోకములకు తీర్పు తీర్చువాడు న్యాయము చేయడా అని చెప్పినప్పుడు లాస్ట్ వచనం 32. అతడు ప్రభు కోపపడిన ఎడల నేను ఇంకొక మారే మాట్లాడేదను, ఒకవేళ అక్కడ 10 మంది కనబడుదురేమో అనినప్పుడు ఆయన ఆ 10 మందిని బట్టి నాశనము చేయక ఇందుననెను. యెహోవా ఆబ్రహాముతో మాట్లాడుట చాలించి వెళ్ళిపోయెను. ఆబ్రహాము తన ఇంటికి తిరిగి వెళ్ళెను. 32. அப்பொழுது அவன், ஆண்டவருக்கு கோபம் வராதிருப்பதாக நான் இன்னும் இந்த ஒரு விசை மாத்திரம் பேசுகிறேன், 10 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான். அதற்கு அவர், 10 நீதிமான்கள் நிமித்தம் அதை அழிப்பதில்லை என்றார். கர்த்தர் ஆபிரகாமோடே பேசி முடித்த பின்பு போய்விட்டார். ஆபிரகாமும் தன்னுடைய இடத்திற்கு திரும்பினான். இங்கே கடைசியா ஆண்டவருக்கு கோபம் வராதிருப்பதாக 10 நீதிமான்கள் அங்கே காணப்பட்ட அந்த 10 நீதிமான்கள் வரைக்குமாய் அவர் கேட்கிறார். அந்த அளவுக்கு ஆபிரகாம் தன்னுடைய காரியங்கள் இல்ல, தன்னுடைய தேவ பிள்ளைகளுடைய காரியங்கள், தேவனுடைய மனுஷர்கள், தேவனுடைய ஜனங்கள் அழிக்கப்படக்கூடாது என்பதிலே அவர் மிகவும் நோக்கமா இருக்கிறார். அதே போல ஒரு பரிந்து பேசுகிற ஜெபம் யோபுவிலே நாம் வாசிக்கிறோம். யோபு 42:10 நாம் வாசிக்கும் பொழுது, எடுத்து வாசிங்கள். யோபு 42:10. சீக்கிரமா எடுத்து வாசிங்க. யோபு 42:10. யோபு தன் சிறையிருப்புக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றையும் பார்க்கிறோம் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவருக்கு தந்தருளினார். வாசிங்க. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது அவன் சிறையிருப்பை மாற்றினார். ஹல்லேலூயா. யோபு தன் சிநேகிதருக்காக என்ன செய்கிறாரா? வேண்டுதல் செய்கிறார். இந்த சிநேகிதர்கள் என்ன செய்தார் தெரியுமா? இந்த யோபுவை குறித்து முறுமுறுத்தவர்கள், இந்த
இந்த யோபுவை குறித்து வேதனையாய் பேசினவர்கள். இந்த யோபுவை நீ இந்த வேதனையை அனுபவிக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? உன்னுடைய ஏதோ மீறுதல் பண்ணிருக்க, ஏதோ நீ தப்பு பண்ணிருக்க, அதனாலதான் உன் பொண்டாட்டி போயிட்டா, உன் பிள்ளைங்க செத்துட்டாங்க, உன்னுடைய சொத்து பத்தி எல்லாம் போச்சு, உன் சரீரம் கூட மிஞ்சிச்சா பத்தியா, உன் சரீரம் கூட அழுகி பொழுது நாற்றம் எடுக்கிறது, எல்லாமே இதனால தெரியுமா? நீ ஏதோ தேவ குற்றம் பண்ணிருக்கிற, நீ பரிசுத்தவான் போல உன்னை காட்டிக்கிட்ட, ஆனா உள்ள உனக்கு அவ்வளவு பிரச்சனைகளை நீ வச்சிருக்கிற, உள்ள அவ்வளவு காரியங்கள் உனக்கு இருந்திருக்கு, அதனாலதான் உனக்கு இதெல்லாம் தேவ கோபம் மேல இருக்குது, அதனாலதான் உனக்கு இதெல்லாம் நடந்ததுன்னு சொல்லும் பொழுது அங்கே யாருடைய கோபம் உண்டதுச்சு தெரியுமா? தேவனுடைய கோபம். தேவனுடைய கோபம் அங்கு வெளிப்படுகிறது. என் சிநேகிதனாகிய என் தாசனாகிய யோபுவை போல நீங்க எனக்கு முன்னாடி நியாயமா பேசல, அநீதியா பேசுகிறீர்கள் என்று சொல்லி கர்த்தர் அங்கு கோபப்பட்டு அவர்களுக்கு அங்கே ஒரு வேதனையை கட்டளையிட்டார். முறுமுறுக்கிறவர்களுக்கு வேதனை கட்டளையிட்டார். அப்ப சொல்றாரு, யோபு உனக்காக ஜெபிச்சாதான் உங்களுடைய நிலைமை மாறும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த அதிகாரம் நமக்கு தெரியும். அப்ப யோபு என்ன செய்கிறார் தெரியுமா? தன் சிநேகிதருக்காக, தனக்கு விரோதமாய் முறுமுறுத்தவர்களுக்காக, தனக்கு விரோதமாய் பேசினவர்களுக்காக தன்னுடைய கட்டிலிருந்து, தன்னுடைய பலவீனத்திலிருந்து, தன்னுடைய இழப்பிலிருந்து அவர் ஜெபிக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஜெபம் அங்கே கேட்கப்படுகிறது. கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? அவருடைய சிறையிருப்பு, அவருடைய பிரச்சனைகளை மாற்றினார், முறுமுறுத்தருடைய பிரச்சனைகளை மாற்றுகிறார். யோபுவையும் இரட்டத்தனையாய் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. உண்மையாகவே இதுல ஒரு காரியத்தை ஆண்டவர் பார்க்கிறார். தனக்காக ஜெபிக்காதபடி என்னுடைய ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கும் பொழுது நான் அவர்களை என்னுடைய ஊழியக்காரனை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறார். உண்மையாகவே ஒரு ஊழியக்காரன் ஆசீர்வாதமாய் இருப்பது பணத்தினாலேயோ பொருளினாலேயோ இல்லை யாராவது கொடுக்கிறதுனாலேயோ அல்ல, தேவனுடைய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. ஒரு ஊழியக்காரன் ஆசீர்வதிக்கப்படுது, ஒண்ணுமே இருக்காது ஆனா எல்லாமே இருக்கும். ஒண்ணுமே இல்ல, கையில ஒண்ணுமே இருக்காது ஆனா எல்லாம் சந்திக்கப்படும். இதுதான் தேவனுடைய ஊழியக்காரர். ஏன் தெரியுமா? யோபு எப்படியாய் தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது அவர் ஆசீர்வதிக்கப்பட்டாரோ, அதே போல நாங்கள் ஊழியக்காரர்கள் சுயநலம் இல்லாமல் தங்களுடைய விசுவாசிகளுக்காக, மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறது நிமித்தமாய் கர்த்தர் அவரை ஆசீர்வதிக்கிறார். ஏதோ உங்களுக்கு ஏதோ வந்துச்சு போல இருக்கு, ஏதோ காசெல்லாம் சும்மா இல்ல, எல்லாம் இருக்கு, அப்படி இல்லை. ஹல்லேலூயா. தேவன் ஆசீர்வதிக்கிறார். ஒண்ணுமே இருக்காது ஆனா எல்லாமே இருக்கிறது போல ஆண்டவர் நடத்துகிறார். ஹல்லேலூயா. அதுதான் தேவனுடைய கிருபையா இருக்கிறது, அதுதான் தேவனுடைய நடத்துதலா இருக்கிறது. நான் ஆண்டவர் எங்களுக்கு எப்படி இந்த காரியங்களை சந்திக்கிறார் என்று சொல்லி நான் நியூ இயர்ல உங்களுக்கு நிச்சயமாய் அதை சாட்சியாய் சொல்வேன். ஹல்லேலூயா. அதுதான் தேவனுடைய நடத்துதல். ஏனென்றால் இந்த அன்பிலே சுயநலம் இல்லை, பவுலுடைய அன்பிலே சுயநலம் இல்லை, மோசேயுடைய அன்பிலே சுயநலம் இல்லை, ஆபிரகாமுடைய அன்பிலே சுயநலம் இல்லை, யோபுடைய பரிந்து பேசுதல சுயநலம் இல்லை, எங்களுடைய பரிந்து பேசுதல சுயநலம் கிடையாது. ஹல்லேலூயா. அதனாலதான் எப்படி அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்களோ அதே போல தேவன் தம்முடைய ஊழியக்காரர்கள் என்ன செய்கிறார்? அவர் ஆசீர்வதிக்கிறவராய் காணப்படுகிறார் என்பது உண்மையான காரியமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. இது எல்லாவற்றுக்கும் மேல ஒரு பெரிய பரிந்து பேசுதல் ஒண்ணு இருந்தது. அது யார் சொல்லுங்க? யார் சொல்லுங்க? சந்தேகமே வரக்கூடாது, மௌனமே வரக்கூடாதுங்க. யார் சொல்லுங்க? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஒரு மனுஷங்களுக்கே இந்த அன்பு இருக்கிறது என்று சொன்னால், இந்த தாயுள்ளம் இருக்கிறது என்று சொன்னால், இது எங்க இருந்து வந்திருக்கும் சொல்லுங்க? எல்லாவற்றுக்கும் பிரதானமாய் மன்னிக்கிற ஒருவரிடத்திலிருந்து அது வந்தது. அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. லூக்கா 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலே அவர் கல்வாரி சிலுவையிலே சொல்லுகிறார். லூக்கா 23:34. ఆయన పేతురు నీవు నన్నెరుగునని ముమ్మారు చెప్పు వరకు 37. ఆయన అక్రమకారులలో ఒకడుగా ఎంచబడినో అని వ్రాయబడిన మాట నా యందు నెరవేరవలసి ఉన్నది. ఏలయనగా నన్ను గూర్చిన సంగతి సమాప్తమవుచున్నదని మీతో చెప్పుచున్నానెను. వారు ప్రభువా ఇదిగో ఇక్కడ 2 కత్తులు. 23:34. அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பணிவித்து சீட்டு போட்டார்கள். అప్పుడు వారు ఆయన త్రోవలో మనతో మాట్లాడుచు లేఖనములను మనకు బోధపరచుచున్నప్పుడు మన హృదయములు
మండుచుండలేదా అని ఒకరితో ఒకడు చెప్పుకునేది. அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே சொல்லுகிறார், யாருக்காக இந்த உலகத்துக்கு வந்தாரோ, யாரை வாழ வைக்க வந்தாரோ, யாரை மீட்டெடுக்க வந்தாரோ, அந்த ஜனங்களை என்ன செய்தார்கள்? அவரை சிலுவையிலே அறைய ஒப்பு கொடுத்தார்கள். அவரை காரி உமிழுகிறார்கள். அவரை, இவன் துரோகி, இவனை சிலுவையிலே அறையுங்க என்று சொல்லி பரபாஸ், ஒரு பெரிய கொலைக்காரன், அவனை விடுதலை பண்ணுங்க, ஆனா இந்த இயேசு கிறிஸ்துவ தப்ப விட்டுறாதீங்கன்னு சொல்லி அவருக்கு விரோதமாய் அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். இந்த உலகத்திலே அவர் சுற்றின நாட்கள் ஒவ்வொரு நிமிடமும் அவர் என்ன செய்கிறார்? நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். அவரை பார்த்து சொல்றாங்க, தன்னைத்தானே ரட்சித்தான், மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சிக்க இவனுக்கு திராணி இல்லை. ஆண்டவரை பார்த்து சொல்றாங்க. அந்த வார்த்தையை கேட்கும்போது மற்றவர்களை ரட்சித்தான் என்று அவர்களுக்கு தெரியும், மற்றவர்களை சுகப்படுத்தினார் என்று தெரியும், மற்றவர்களை வியாதியோடு இருக்கிறவர்களுக்கு சுகத்தை கொடுத்தார், மரித்த சரீரத்தை எழுப்பினார், 4 நாட்கள் நாரி கிடந்து கல்லறையிலே வைக்கப்பட்ட சரீரத்தை உயிரோடு எழுப்பினார், எத்தனையோ அற்புதங்களை செய்தார். படுக்கையிலே 38 வருஷமா வியாதியாய் கிடந்தவனை எழுப்பினார். அவ்வளவு வல்லமையுள்ள அற்புதங்களை செய்தார் என்று இந்த ஜனங்களுக்கு தெரியும். தெரிந்து சொல்றாங்க, மத்தவங்களை ரட்சித்தால இவன் தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ளட்டும். அந்த டைம்ல ஆண்டவர் ஒரு தன்னுடைய மாம்சத்தை வெளிப்படுத்தியிருப்பார் என்று சொன்னார். டக்குன்னு அந்த ஆணியில பிச்சு போட்டு அவருக்கு வர்றதுக்கு எம்மாத்திரம். ஆனால் அவர் தன்னை கடைசி நொடி வரைக்கும் விட்டு கொடுத்தார். ஹல்லேலூயா. ஒரு டெம்ப்டேஷனை ஏற்படுத்துறாங்க. அப்ப எனக்கு அந்த வல்லமை இல்லையா? மற்றொரு ரட்சித்து என்னை ரட்சித்துக் கொள்ள எனக்கு வல்லமை இல்லையா? எனக்கு இந்த காரியத்தை செய்து கொள்ள அதிகாரம் இல்லையா? எனக்கு கண்டிப்பா நான் சொன்னா 12 லேகியோனுக்கு அடுத்து அதிகமான தூதரை கர்த்தர் எனக்கு அனுப்புவார்ன்றார். அப்படிப்பட்ட வல்லமை அவருக்கு இருந்தது. ஆனால் கடைசி வரைக்கும் அந்த நிறைவேறுதல் வருகிற வரைக்கும் அவர் தன்னை விட்டு கொடுத்து ஆக வேண்டும் என்ற ஒரு கர்த்தருடைய தேவனுடைய அந்த தீர்மானம், அந்த அன்பு, சிலுவையிலே ஒரு பரிந்து பேசுகிற அன்பு, அந்த கடைசி நொடியில கூட அவர் 100% மனுஷனாய் இருந்தார். ஆனாலும் அந்த அன்பு அவருக்குள்ளாய் நிரம்பி இருந்தது. இவனை சிலுவையில அறைங்க, இவன் தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லாதவன் என்று சொல்லி அவரை நிந்தித்த போது அந்த சிலுவையிலே அந்த அன்பு பரிந்து பேச, உடம்பெல்லாம் ரத்தம், உடம்பெல்லாம் காயம், உடம்பெல்லாம் வேதனை, அணுவாய் வேதனைகள், ஒரு இன்ச்சாலும் கூட அவருடைய சரீரத்துல காயப்படாத இடங்கள் இல்லை. ஆனால் அவ்வளவுக்கு மத்தியிலே அவர் தன்னை ஒப்பு கொடுக்கிறார். பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று இவர்கள் அறியாதிருக்கிறார்களே. அப்ப கூட என்ன சொல்றாதுமா, அவங்களுக்கு தெரியல ஆண்டவரே, ஏதோ தெரியாம பேசிட்டாங்க, ஏதோ தெரியாம பண்ணிட்டாங்க, அவங்க இதை செய்யல, இதை ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும் என்பது எனக்கு விதிக்கப்பட்ட உம்முடைய திட்டமா இருக்கிறபடினால அவங்களை நீங்க மன்னிச்சிருங்க. ஒரு பரிந்து பேசுகிற ஜெபம், இந்த பழி அவர்கள் மேல் வராதபடிக்கு அவங்களை மன்னித்து விடுங்க என்று அந்த கல்வாரி சிலுவையில கடைசி நொடியில ஒரு மனுஷனுடைய அன்பு இன்னொரு மனுஷனுக்காக பரிந்து பேசுகிறது என்று சொன்னால், ஒரு தெய்வத்தினுடைய அன்பு தன்னுடைய ஜீவன் போகிற கடைசி நொடி, தன்னுடைய சரீரமே இவர்களால தான் வாதிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னாலும் அந்த நொடியிலும் அவர் மற்றவர்களுக்காக ஒரு மன்னிப்பை கேட்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் மன்னிப்பை கொடுக்கத்தான் அவர் குமாரனா இந்த பூமியிலே பிறந்தார். உங்களுக்கும் எனக்கும் மன்னிப்பை பெற்றுக் கொடுத்து நம்மை வாழ வைக்கத்தான் அவர் இந்த பூமியிலே அந்த மனுஷ உரிமை பெற்றார். ஹல்லேலூயா. அவர் வாழ வைக்கிற தெய்வமாய் நம்மோடு கூட இருக்கிறார். எத்தனை வேதனைகளை அவர் அனுபவித்தார். தன் சொந்த ஜனங்களால் தான் பகைக்கப்பட்டார். அவரை தள்ளினது சொந்த சகோதரர்கள், சொந்த வீட்டார் தான். இன்னைக்கு தேவனுக்காய் உண்மையாய் ஓடுகளை பகைப்பது அவருடைய வீட்டார் தான். இதை யார் எப்படி முறுமுறுத்தாலும் தேவனுக்காய் ஓடுகிறவர்களுக்கு கவலை இல்லை. ஹல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்துக்காக எழுபவர்கள் சொந்த வீட்டாரா தான் இருப்பாங்க. உன் வீட்டாரே உனக்கு சத்துரு தானே சொல்லி இருக்கு. ஆண்டவரை அவர் வீட்டாரும் அவர் ஊராரும் என்ன செஞ்சாங்களா? பகைத்தார்கள். தேவன் சொல்லுகிறார், தேவனுடைய ஊழியக்கால தேவனுடைய தீர்க்கதரிசிகளை யாரும் பகைப்பாங்களா? அவருடைய வீட்டாரும் அவருடைய ஊராருமே என்று வேறு யாரும் பகைக்க மாட்டாங்க ஆண்டவர் சொல்றார். இந்த சத்தியத்துக்கு எந்த ஒரு உண்மையான ஊழியக்கால விதிவிலக்கு அல்ல. ஹல்லேலூயா. அதனால எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி, நாம் நிச்சயமாய் நாம் இந்த பரிந்து பேசுகிற இந்த ஜெபத்துக்கு நமக்காக ஒருவர் இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து நாம் என்ன பண்ணணும்? நம்முடைய வாழ்க்கையிலே அதை பலனாய் கொள்ள வேண்டும்.
அவளை காயப்படுத்தாதபடிக்கு நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? நமக்காக பரிந்து பேசுகிற என்ற ஒரு மனத்திலே நம்ம உள்ளத்தில் நாம் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எவ்வளவு காயப்பட்டார். அவர் சரீரத்திலும் ஆத்மாவிலும் ஆவிலும் எல்லாத்தையும் என்ன பண்ணாரு? காயப்பட்டார். அந்த காயப்பட்ட அந்த கடைசி நொடியில கூட அவர் என்ன பண்ணார் தெரியுமா? பரிந்து பேசுகிறார். ஹல்லேலூயா. பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னது என்று அறியாதிருக்கிறார்கள். ஏனென்றால் அவர் வந்தது எதனால தெரியுமா? எதனால? பரிந்து பேசுகிறது. ஹல்லேலூயா. மன்னிப்பு கொடுக்கிறதற்காக. அன்னைக்கு நியூ இயர், அந்த கிறிஸ்துமஸ் அன்னைக்கு சொன்ன வார்த்தை தெரியும். சாவதற்காக பிறந்த ஒரே தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அவர் பிறக்கும் பொழுதே அவர் மரணமும் முன்குறிக்கப்பட்டு விட்டது. ஹல்லேலூயா. அவர் பிறக்கும் பொழுதே நான் எப்படி மறிக்க போகிறேன் என்று அவருக்கு தெரிந்து விட்டது. ஹல்லேலூயா. அப்படியாய் சாவதற்காக பிறந்த ஒரே ஒரு தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தெய்வம் கல்வாரி சிலுவையிலே நமக்காக பரிந்து பேசி நமக்காக மன்னிப்பை பெற்றுக் கொடுத்து நம்மை வாழ வைக்கிறதற்கு அவர் வந்தார். மத்தேயு 9:6 சொல்லுகிறது, பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு. நம்முடைய கடந்த காலம், நம்முடைய எதிர்காலம் எல்லாவற்றிலும் ஆண்டவர் நமக்கு மன்னிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய கடந்த கால பாவங்களாய் இருக்கலாம். ஒருவேளை இந்த நிகழ்காலத்திலே நாம் பாவம் செய்திருக்கலாம். தயவு செய்து இதை எதிர்காலத்திலே இந்த பாவத்தை நான் செயல்படுத்தி விடக் கூடாது என்பதற்காக நாம் வாழுகிற ஒவ்வொரு நாட்களிலும் ஆண்டவரே, என் பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனாகிய உமக்குத்தான் அதிகாரம் உண்டு. என்னை முழுமையா இந்த சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். அவர் பரிந்து பேசுகிறவர் மாத்திரமல்ல, அவர் மன்னிப்பையும் பெற்றுக் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்காக வாழ வைக்கிற ஒரு தெய்வமாய் நமக்கு மன்னிப்பு கொடுத்து நமக்கு நன்மைகளை செய்கிறவராய் இருக்கிறார். மத்தேயு 12:31-32 வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிற இன்னொரு வார்த்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, மத்தேயு 12 இவ்வளவாய் மன்னிக்கிற தேவன் ஒரு வார்த்தையை திட்டமாய் சொல்லுகிறார். நீங்கள் வாசிப்பில்லானால் மத்தேயு 12:31-32 நாம் వాసిக்கிறோம். కాబట్టి నేను మీతో చెప్పినది ఏమనగా, మనుషులు చేయు ప్రతి పాపమును దూషణయు వారికి క్షమింపబడును గాని ఆత్మ విషయమైన దూషణకు పాప క్షమాపణ లేదు. మనుష్య కుమారునికి విరోధముగా మాట్లాడు వానికి పాప క్షమాపణ కలదు గాని పరిశుద్ధాత్మకు విరోధముగా మాట్లాడు వానికి ఈ యుగమందైనను రాబో యుగమందైనను పాప క్షమాపణ లేదు. ஆதலால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எந்த பாவமும் எந்த தூஷணமும் மனுஷருக்கு மன்னிக்கப்படும், ஆவியானவருக்கு விரோதமான தூஷணமோ மனுஷருக்கு மன்னிக்கப்படுவதில்லை. எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமான வார்த்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். எவனாகிலும் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பேசினால் அது இம்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு மன்னிக்கப்படுவதில்லை. ஆமென். இங்க நாம் வாசிக்கும் பொழுது ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். ஒருவன் எந்த பாவத்தை செஞ்சாலும் அவனுக்கு மன்னிப்பு உண்டு. ஆனால் இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் மன்னிக்கிற இயேசு கிறிஸ்துவை சொல்லிவிட்டார். பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் ஒருவன் பேசுவானானால், ஒருவன் செய்வானானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படாது. ஹல்லேலூயா. இங்கு நின்று கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறவர் யார் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியுடைய வார்த்தைகளுக்கு விரோதமாய் எந்த வார்த்தை பேசினாலும் அது மன்னிக்கப்படாது. நாம் துணிகரமாய் தேவ வார்த்தைகளுக்கு விரோதமாய் நாம் முறுமுறுக்காதிருப்போமாக. ஏனென்றால் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் பேசினால் இயேசு கிறிஸ்து கூட அங்க என்ன பண்ண முடியாது? பரிந்து பேசவே முடியாது. ஹல்லேலூயா. அதனால தான் தாவீது சங்கீதம் 139:21 சொல்லி இருக்கிறார், கர்த்தாவே, உம்மை பகைக்கிறவளை நான் பகைக்காமல் இருப்பேனோ, உம்மை பகைக்கிறவளை நான் அருவருக்காமல் இருப்பேனோ என்று சொல்லி தாவீது சங்கீதத்திலே 139:21 சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படியானால் ஆண்டவரை பகைக்கிற உண்மையாகவே இன்றைக்கு சத்தியத்துக்கு விலகி ஓடுகிறவர்களை, சில ஆத்துமாக்களை ஒரு ஊழியக்காரர் என்ன பண்ணுவா தெரியுமா? திரும்பவும் என்ன காரணம், ஏன் என்னாச்சுன்னு சொல்லி கேட்டு விசாரிப்பாங்க. ஆனால் ஒரு சிலரை அவர்கள் மற்றவர்கள் ஒரு இன்னொரு விசுவாசி சக விசுவாசி என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஒரு மாம்சத்துல ஐயோ நம்ம சபைக்கு வந்தவங்களை நம்ம கேட்கலாமே, ஊழியக்காரங்க கேட்டு கூப்பிடலாமே அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஆனால் அவர்களை ஏன் அந்த ஊழியக்காரன் அழைப்பதில்லை தெரியுமா? அவர்கள் தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்யும் பொழுது அவர்களை என்ன பண்ண முடியாது. ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவருக்கு விரோதமான ஒரு பகை. ஆண்டவரே தஞ்சம் என்று வந்துவிட்டு இயேசு கிறிஸ்துவை விட்டு விலகி போகும் பொழுது என்ன பண்ண முடியாது? அவள் என்ன பண்ண முடியாது? திரும்ப என்ன பண்ண முடியாது?
கூப்பிட முடியாது. ஏனென்றால் அவர்கள் செய்த குற்றம் கர்த்தருக்கு விரோதமானது. தாவீது தான் சொல்ற, உம்மை பகைக்கிறவனை நான் பகைக்கிறேன். கர்த்தரை பகைச்சவங்களை, கர்த்தரை விரோதிக்கிறவங்களை நாம என்ன பண்ண முடியாது, நேசிக்க முடியாது இல்லையா? கர்த்தரை எப்படி பகைப்பார்கள்? முக்கியமா கர்த்தரை பகைக்கிறது எது தெரியுமா? ஒருவன் தேவ வல்லமையை பெற்றுக்கொண்டு, தேவனுடைய அற்புதங்களை பெற்றுக்கொண்டு, தேவனுடைய நன்மைகளை பெற்றுக்கொண்டு அவருக்கு விரோதமாய் மறுபடியுமாய் விட்டு வந்த காரியத்தை தொடருவது, மறுபடியும் விட்டு வந்த அந்த காரியங்களை செயல்படுத்துவது, விட்டு வந்த காரியத்துக்கு மறுபடியும் மகிமையை கொடுப்பது, அது தேவனுக்கு எப்படியா இருக்கிறது? அருவருப்பாக. அது தேவனுக்கு விரோதமான பகை. நீ என்ன, நான் செய்வேன் என்றுதானே என்கிட்ட வந்த, நான் வல்லவர் என்றுதானே என்கிட்ட நன்மைகளை அனுபவித்த, மறுபடியுமா எப்படி நீ அந்த என்னை விட்டு விட்டு எனக்கு துரோகம் செய்து, அது ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஒரு கணவன், ஒரு மனைவி ஒரு கணவனுக்கு செய்கிற துரோகத்துக்கு ஆண்டவர் ஒப்பிடுகிறார். ஒரு மனைவி ஒரு கணவனுக்கு எப்படி துரோகம் செய்தால் அது அருவருப்பா இருக்குமோ, அப்படி தேவனை விட்டு பின்வாங்கி போய் வேற தேவர்களை சேவிப்பது அது ஆண்டவருக்கு என்னவா இருக்கிறது? ஒரு மனைவி ஒரு கணவனுக்கு செய்கிற ஒரு துரோகத்துக்கு ஒப்பா இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவன் அதை விரும்பவே மாட்டார். அது தேவனை பகைக்கிற பகை. ஆண்டவர் சொல்ற, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று சொல்லுகிறார். அப்ப தேவன் அருவருக்கிற அந்த காரியங்களை நாம் செயல்படுத்தாதபடி, அப்பா உங்க பாதத்துல நான் வந்துட்டேன், இனி வாழ்வோ சாவோ சுகமோ துக்கமோ நன்மையோ தீமையோ எல்லாமே நீங்க தான். ஹல்லேலூயா. அவருடைய பாதத்தை நாம் விடாமல் பற்றி கொள்ளும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் அப்படிப்பட்ட வைராக்கியம் உள்ள ஆத்துமாக்களை ஆண்டவர் உயர்த்தி நிறுத்துவார். ஹல்லேலூயா. நமக்காக அவர் நிச்சயம் பரிந்து பேசுவார். அவர் நம்மை நிச்சயமாய் ஆசீர்வதித்து பலப்படுத்துவார், நம்மை நிச்சயமாய் மேன்மைப்படுத்துவார். ஹல்லேலூயா. அதேதான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. எபேசியர் 4:32, கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை மன்னித்தது போல நீங்கள் என்ன செய்யுங்க, ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். ஹல்லேலூயா. தேவன் ஒரு காரியத்தை தான் மன்னிக்க மாட்டேன் என்று சொல்லி தெளிவாய் சொல்லியிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் செயல்படுகிற காரியங்களுக்கு அவர் மன்னிப்பை கொடுக்கிறதே இல்லை. தேவ வார்த்தைக்கு விரோதமாய், தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமா துணிகரமா ஒரு வார்த்தை நம்ம பேசக்கூடாது. அதை தேவன் மன்னிக்க மாட்டார். அது மாத்திரமல்ல, நம்மையும் அப்படிப்பட்ட வைராக்கியத்தை காண்பிக்கும்படியாய் தாவீது சொன்னது போல, முழு பகையாய் நான் உம்மை பகைக்கிறவளை பகைக்கிறேன் என்று தாவீது சொன்னது போல, இன்றைக்கு நமக்கும் அந்த வைராக்கியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆனால் நாம் மற்ற காரியங்களிலே கிறிஸ்துவுக்குள் தேவன் நமக்கு மன்னித்தது போல நாம என்ன செய்யணுமா? ஒருவருக்கொருவர் நாம என்ன பண்ணணும்? நிச்சயமாய் மன்னிக்க வேண்டும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ளாய் தேவன் மன்னித்தது போல நாம் தேவனுக்குரிய காரியங்களுக்கு விரோதமாய் செயல்படுவதை தவிர, இன்றைக்கு நாங்கள் ஒரு காரியத்திலே நாங்கள் உறுதியாய் நிற்கிறோம். தேவனுக்கு விரோதமாய் யார் எந்த காரியத்தை செய்தாலும், அவர்கள் யாராயிருந்தாலும், சொந்த குடும்பத்தாராயிருந்தாலும் அவளை ஏற்றுக்கொள்வதிலே தான் இன்றைக்கு எங்களுடைய நடைமுறையான வாழ்க்கையா இருக்கிறது. இத உலகம் எப்படி பேசினாலும் அதை பற்றி என்ன செய்கிறது இல்ல, கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்று கவலைப்படுகிறது இல்லை. ஹல்லேலூயா. அதனால ஒரே ஒரு காரியம் தான், ஆண்டவருக்குள்ள நாம் என்ன செய்ய வேண்டும்? மற்றவர்களை மன்னிக்க வேண்டும். ஆனால் ஆண்டவருக்கு விரோதமான காரியத்தை நாம் என்ன பண்ணக்கூடாது? மன்னிக்க கூடாது. கர்த்தருக்கு விரோதமான காரியத்தை நாம் மன்னிக்க கூடாது. கடைசியாய் ஒரு வசனத்தை நாம் வாசித்து முடிப்போம். யோவான் 1 அதிகாரம் 9 வசனத்தை நாம் வாசித்து முடிக்கலாம். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. 1 யோவான் 1 அதிகாரம் 9 வசனம், நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வேளையிலே பரிந்து பேசுகிற தேவன், மன்னிக்கிறதற்கு அதிகாரம் படைத்த தேவன் இந்த நாளிலே சொல்லுகிற காரியம், நாம் இந்த வருஷத்திலே 2021 வருஷ கடைசியிலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நான் புதிய வருடத்திலே புதிய மனுஷியாய் நான் அடியெடுத்து வைக்க வேண்டும் ஆண்டவரே. ஒரு புதிய வாழ்க்கை நான் காண வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். இந்த நாளிலும் நாம் கடைசி ஆராதனையில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. உலகத்தில் எத்தனை பேர் இந்த கடைசி நாளை வரைக்கும் முடிக்க போல என்று தெரியாது. ஹல்லேலூயா.
இந்த 2021 கடைசி நாள் வரைக்கும் எத்தனை பேர் முடிக்க போறாங்க தெரியாது. எத்தனை பேர் 2022 புது வருஷத்துல அடி எடுத்து வைக்க போறாங்க தெரியாது. ஆனால் இன்றைக்கு நம்மை கர்த்தரிடத்திலே ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என்னுடைய பாவங்களை அறிக்கையிடுகிறேன், என்னுடைய குற்றங்களை அறிக்கையிடுகிறேன், என்னுடைய மீறுதல்களை அறிக்கையிடுகிறேன், என்னுடைய முறுமுறுப்பை அறிக்கையிடுகிறேன். என்னை விரோதமான பேசுகிற காரியம், உமக்கு விரோதமாய், பரத்துக்கு விரோதமாய், தேவதாசனுக்கு விரோதமாய், நான் மற்ற காரியங்களுக்கு, மற்றவர்களுக்கு விரோதமாய் நான் என்னென்ன தவறான வார்த்தைகளை பேசி இருக்கிறேனோ எல்லாவற்றையும் நான் அறிக்கையிடுகிறேன். எல்லா காரியங்களும் சமூகத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா. இந்த வேளையில ஆண்டவர் சொல்லுகிறார், நம்முடைய பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும், சின்னதா இருந்தாலும் பெருசா இருந்தாலும் எல்லா அநியாயத்தையும் அவர் நீக்கி நம்மை சுத்திகரிக்க அவர் ஒருவருக்கு தான் அதிகாரம் உண்டு. உலகத்துல யாருக்கும் பாவத்தை மன்னிக்க அதிகாரம் இல்லை. நீங்க போய் சொல்ல முடியுமா? என்கிட்ட வந்து சொல்ல முடியுமா, நான் செஞ்ச பாவம், நான் இந்த பாவத்தை செஞ்சுட்டேன், எனக்கு மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? பாவத்தை மன்னிக்க எனக்கு அதிகாரம் இல்லை, யாருக்கும் அதிகாரம் இல்லை. ஒரே ஒருவருக்கு, அதற்காக பரிகாரத்தை கொடுத்தவருக்கு தான் அதை மன்னிக்க அதிகாரம் உண்டு. அந்த பாவத்தை மன்னிக்க அதற்காக ஜீவனை கொடுத்தவருக்கு தான் அதற்கு அதிகாரம் உண்டு. அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதற்காக அவர் தன் ஜீவனையை பரிகாரமாய் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தன் ஜீவனையை பரிகாரமாய் கொடுத்த ஆண்டவரிடத்துல இந்த நாள் ஆண்டவரே, வருஷத்தின் கடைசியில் நான் நின்று கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, இந்த கடைசி ஆராதனையில என்னை முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறேன். என் வாயின் வார்த்தைகள், என் இதயத்தின் நினைவுகள், என் கையின் செயல்கள், என் சிந்தனைகள், எதிலே நான் தவறு செய்திருந்தாலும் இந்த வருஷத்தின் கடைசி ஆராதனையில என்னை முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறேன். வராதவர்கள் அந்த சூழ்நிலைக்கும் அந்த நன்மைக்கும் இன்றைக்கு பங்கில்லாதவர்களாய் மாற்றப்பட்டிருந்தாலும் அவர்களுக்காக நீங்க ஜெபிங்க. ஆண்டவரே, இன்றைக்கு இந்த அருமையான ஆராதனை இழந்து விட்டார்களே என்று சொல்லி அவர்களுக்காக ஜெபிங்க. உங்களுக்காக நீங்க ஜெபிங்க. நாம் இந்த வேளையிலே நாம் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, முற்றிலுமா இந்த சமூகத்தில் ஒப்பு கொடுக்க என்று சொல்லுவோம். கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. ஆமென்.